பருவமழை போட்டிகளை பரிசரித்து பருவமழை பொழியலை நாட்டில் பரிசரித்து தண்ணியும் இல்ல ஆடு மாடுகளை காப்பாற்ற முடியலன்னா நம்ம எப்படி பிழைக்க? அம்மா நாடு செழிச்சு நல்ல மழை பெய்ந்து மாசு விளைந்து நம்ம செஞ்செழிப்பா இருந்தா தானே அரிசி கொடுக்க முடியும். இப்ப வரி வட்டி கொடுக்க முடியும். வீட்டு திருவ கட்டணும், விளங்காட்டு திருவ கட்டணும், கரண்ட் புல்லு கட்டணும், தண்ணி வரி கட்டணும். அம்மா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும், நமக்கு சாப்பாடுக்கு வேணும். அம்மா மித்தாள் வரி கட்டணும். இதெல்லாம் விளைஞ்சா தானையா நம்ம சிறப்பா வாழ முடியும். அம்மா மழையும் இல்ல தண்ணியும் இல்ல மாசு விளையலன்னா இல்ல எப்படி கொடுக்க அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிதிய எப்பா கொடுக்க முடியாது இல்லையா? அம்மா ஆமா அதனால பாருங்க அறக்கடைக்கு யாராலையும் எதையும் கொடுக்க முடியவில்லை. இதை அறியாத அசுரவில் வந்த மக்கள் மந்திரியை வரவழைத்தான். ஏனப்பா ஏ மந்திரி அம்மா வா அறிக்கை ஓலை எழுத 56 நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். அரண்மனை மந்திரி ஓடோடி வந்தார். மன்னா மனோலி இப்படி எழுத வேண்டும். மன்னாதி மன்னர்களே மகுடம் தெரிந்த ராஜாக்களே என் அரசு குழுக்கும் சிற்றரசர்களே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி விவசாயம் கப்பம் காணிக்கை வரி வட்டி இவைகளை நீங்கள் பாக்கி சாக்கி வைத்துள்ளதினாலே எங்கள் மன்னம் எழுதிய மனவோலைக்கு பின்னால என் மந்திரி வருவாரு அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அப்படி கொடுத்து அனுப்பாத பேர்களை அரசாங்கத்தின் சட்டப்படி உங்களை ஆக்கிடு செய்யப்படுவோம். ஓலை எழுதி கையெழுத்திட்டு உலகத்து அரசுகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். மன்னவன் மந்திரி மனோலம் வந்து படிச்சு பார்க்காங்க நாட்டு அரசர்கள். இப்ப நம்மளே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கவன் இவனுக்கு கொஞ்சமாச்சும் ஓரமா இருக்கா, உடம்புல உணர்ச்சி இருக்கா, நல்ல ரத்தம் ஓடுதாவே உடம்புல. ஒரு அரசுல இருக்கவே மக்கள் பாதிக்கப்பட்டா என்னன்னு கேட்போம். பஞ்ச படி கொடுக்கணும். இதை ஏதையாவது செஞ்சானா அப்பேற்பட்ட அரக்கே சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அதனால ஓலை எழுதி அனுப்பி உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கானா வரட்டு அந்த மாதிரி அவன் யாரும் போய் பார்ப்போம்.
அப்படின்னு கண் சிவந்து கடும் கோபமா இருக்கிறார். எப்பா இருக்கிறார்கள். ஆங்காரம் வாக்காரம். ஆமா. ஆதாளி சத்தம் போடுகிறார். உடனே மந்திரி பட்டத்து யானை மேல பகுதியை பிடிக்க வரார். வந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு முன்னால வந்தா வாணி கேட்பாங்க, வர்ணனை செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க. எப்பா கும்பிட்டு வணங்குவாங்க. இந்த அரசு ஏற்று பார்க்கல. ஆமா. மண்ணை ஓலி மதிக்கணும். எப்பா ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. மந்திரியவும் வாணி கேட்கணும். ஆமா. உடனே மந்திரி வாய் திறந்து ராஜாதி ராஜ ராஜ கெட்டீரர்களே, எப்பா மன்னாரி மன்னர்களே, மகுடமுடி தெரிந்த என் ராஜாக்களே. ஆமா. அரக்கன் எழுதிய மனமோனுக்கு பின்னால் அவருக்கு மந்திரி நான். ஆமையா. பகுதி வாங்க வந்தே தாரியடா சுவாமின்னு தான் கேட்டார். எப்ப ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காரு. டே மந்திரி, பகுதி வாங்கிட்டு ஒண்ணு வர சொன்னாரா? இருசாலா வரியா வட்டியா போய் சொல்லடா. டே மந்திரிட்டா என்ன போய் சொல்லணும்? சண்டையிலே உங்க மண்ணை செவித்தாரானா தான் பகுதியை உடனே தாய். இப்ப உடனே பகுதி பணம் கட்டுறோம். வரிதாரோ வட்டித்தாரோ எப்பா கப்ப கட்டுறோம். போடா போய் சொல்லிடாம மாட்டேங்கிட்டாரு. ஆமா. உடனே மந்திரி அங்கம் பதிரி ஆக்கி கனலாகி எப்பா சிந்தை நொந்து திடீரென்று சோர்வடைந்த அரசு சபையெல்லாம் கொடுத்து எங்கே வருகிறார் தெரியுமா? அரசு சபை தாங்க அரசு சபை அடி ஒண்ணுதான் கொடுக்கல பண்ணாங்க. ஐயா தலை விளைச்சு தம்புரான் பாய்க்கணும். பந்திக்குத்தான் முந்தணும், படைக்கு பிந்திடணும். ஒருத்தர் சண்டை போட்டு நிக்காமனா அதை போய் பார்க்கவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விலக்கு தொடுக்கவோ கூடாது. ஆமா. ஓடுத நாயை கொடுக்குறவரை கண்டா ஓடுத நாய்க்கு தொக்கணும். நாய் பயந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே கல்ல போட்டு எரிஞ்சு ஓடி விரட்டிக்கிட்டே இலையும். ஆமா. 4 நாய்க்கு சாமி கடிச்சுட்டான். ஆமா. 4 கடிச்சுன்னா ஊசி தான் போடணும். அத மாதிரி 56 நாட்டு அரசுகளும் என்கிட்ட சட்டைக்குத்தான் வாராங்களே தவிர பகுதியை கொடுத்து யாரும் அனுப்பல. நான் ஓடி வந்தேன் மண்ணாண்ட. அப்ப என்னப்பா சொன்னாங்க? சண்டையில சிரிச்சா தலைய அட வச்சு உடனே கெட்டுதாங்க. அப்ப நம்மகிட்ட என்ன படைபலம் இல்லையா? இரட்டப்பாவுடைய மந்திரி நாட்டு கொடிய நம்ம போருக்கு போகணும். அசுரகுல வல்ல வெட்டம் மன்னா சண்டைக்கு தான் கயனியத்தில் காணாதையா போனமா பாடையா சண்டைக்குத்தான் போனோமாடா நமக்கு சண்டைக்குத்தான் போனோமாடா
யாரு யாரு ஏய் ஓ படைய திரட்டு கொடிய நாட்டு வா சண்டைக்கு போகும்போதே கத்தி கம்பிக்கையாம்பா. ஆமா வடமதுரை போனா வழி கிட்ட இருக்கு தெரியுமானே? வாயில ஏன் வாயில இருக்கு வழி? வாய்க்குள்ளோட போக முடியுமா? அப்படி சுத்தமல்லி சுப்பையாவரத்துக்கு யாராவது முதல் போட பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க. சுத்தமல்லி போய் நரசிங்கநல்லூர் போய் அப்படி கேட்டு கேட்டு வந்திருக்காரு. அதான் யாவப்படுத்தி சொல்லிட்டாரு. நம்ம மலையில பைக் தான் வந்தோம். ஆனா இந்த கிராமம் என்ன இருக்கு நமக்கு தெரியல. தெரியல. ஆமா என் செல்ல சொல்லிட்டா நாங்க சுத்தமல்லி பரப்புலதான் இருக்கோம். அங்கதான் வீடு வாசலாம் கட்டிருக்கோம். அங்கதான் கோயில் கட்டிருக்கோம் அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டான். இந்த ஊர் பேரு சொன்னாலும் சொல்லல. நம்ம கேட்டு விசாரிச்சு வரோம். அதனால கேட்டாத்தான் எங்கேயும் போக முடியும். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் வெளியூருக்கு போறோம்னா பக்கத்து கிராமத்துக்காரங்கிட்ட கேட்டாத்தான் இந்த ஊர் எந்த பக்கத்துல இருக்கு, எந்த வழியா போகலாம் அப்படின்னு கேட்டா அவங்க பாதையை சொல்லுவாங்க. அந்த படி நம்ம வர வேண்டியதான். அத மாதிரி வழி வாயில வடமதுரைக்கு போனாலும் வழி வாயில. நீ என்னடா கத்தி கம்முல நாமன்னா அரசர்களை செழிப்பதற்கு நம்ம யானைப்படை என்னப்பா ஆச்சு? அப்ப நம்ம குதிரைப்படை மெருடா பேச்சு கிளம்பிட்டியோ? அப்ப கப்பல் படை என்னாச்சு? சங்கிலிபுரத்தை உள்ள போட்டனும் பரவாயில்ல. அப்ப நம்ம ஆறுபடை நம்ம ஆறுபடை சாப்பாடு படை எதுலையும் செவிக்க முடியாது, அது எடுவிடாது. அதனால பாருங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? கத்தி கம்பு ஈட்டி பாலா இடது சூரி இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு மதி சொல்லுகின்றேன் என்று மந்திரி என்ன சொல்கிறான் தெரியுமா? சுவாமி மண்ணை தண்ணி நாமளோ எரிஞ்சு வரோம் பல்லே நசுக்க மாட்டான்னு நினைக்க, ஒரு நாள் கூட குளிச்சிருக்க மாட்டான்னு நினைக்க. எல்லாரே புரிஞ்சுக்க மாட்டான். 12 வருஷம் எத்திச்சான் குளிச்சான், எத்தனை முறை பட்டை அடிச்சான், சூரிய நமஸ்காரம் பண்ணான். சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துல போட்டிருப்பாங்க. 6 மணி, 5:45, சரி 6:15, 6:10, 6:05 சூரிய உதயம் போட்டிருப்பாங்க. ஆமா இன்னைக்கு அந்தனூருடைய வீதியில இல்ல 5 அடுக்கு வீடு கட்டியிருந்தாலும் அந்த இடவெளியில ஒரு மானாவடி போட்டிருப்பாங்க. ஆமா நம்மள மாதிரி வீரதரனா வெளியில இருந்து வரமாட்டாங்க. சரிதான். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த நாளிகளத்துல குளித்து தானம் செய்து சூரியன் எப்போ உதயமாகும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு கரெக்டா அந்த மானாவடியில இருப்பாங்க. நம்ம போடுறதும் பட்டை 3 பட்டை பந்தாவது. ஆண்டவன் நீ பாத்தியா? சாமியை கும்பிட்டியா? பூசிருக்க 3 பட்டை சாப்பாடு காண்டி போட்டு நம்ம தோட்டத்துல போய் பிசி பூ களவாடு பூக்கட்டு தப்பில்ல. பூக்குடலை வச்சு தோட்டத்து காவலாளி வர முன்னாடி கொஞ்சத்தை பறிச்சுருவோம். ஒரு 200 தான் பறிச்சா லாபம் தானே அப்படின்னு பறிச்சுக்கிட்டு இருக்கான்.
பக்கத்து தோட்டத்துக்காரர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. சரிதான். இவன் பூப்படல பரிசு போட்டிருக்கான். அந்த சொந்த தோட்டத்துக்காரர் அவருக்கு பின்னால வந்துகிட்டு இருக்காரு. சொன்னானா ஏழு தோட்டத்துக்கார வாரான். குடல்ல இவ்வளவு பூ பறிச்சுட்டு இதை என்ன செய்ய போறேன்னு இருக்காரு. ஏன் ஆத்தே நான் என்ன செய்ய போறேன்னு இப்ப பதறாக இருக்கான். அவர் சொன்னாராம், ஏழு பிள்ளைக்கு பிச்சு இப்ப நினைச்சாலும் அடி தின்னு அன்னைக்கு அடி சமைச்சு இறங்கிட்டான். நல்ல மழை. அப்ப பிள்ளைக்கு நன்றி இல்லைன்னு சொல்லிட்டான். ஆண்டவனை நினைத்து அதிக தவம் செய்தா அக்கினி வரம் வாங்கலாம், எதிர்த்தவரை எரிக்கலாம், படிந்தவரை பாதுகாக்கலாம், வழங்கினவரை அப்பேற்பட்ட வர வெள்ளத்திலே வாங்குவோம் என்று மந்திரி சொன்ன வார்த்தையை கேட்டு மரண வல்லமைக்கிறான். தாயிட்ட சொன்னானா, தந்தையிட்ட சொன்னானா, கெட்டின பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா, யார்ட்டையும் சொல்லல. முடியல. இந்த சிரச போடுறான் முட்டை, இடுப்புல போட்டான் காவி முட்டைய, கழுத்துல போட்டான் உத்ராட்ச கொட்டை, காதுல ஒரு சொத்து வாடி போட்டான். கம்பம் நாட்டி தகவலுக்கு கம்பத்தடி தோழியை வைத்து ஆதாரம் போல அவர் அரண்மனைக்கு வந்தான். மகையால் பவளக்கண்ணியால் பார்த்தா ராஜனாக இருந்த கணவன் பண்டாரமாக வந்து நின்றவுடனே, எங்கே போறீர் ஐயா, எங்க போறீர் எங்கிடத்திலும் சொல்லாமலே பாராண்டு கொண்டு இருந்த மன்னா, நீங்க பண்டாரமாக ராஜனாக இருந்த என் துறையே ராஜாவே அப்படின்னு கால கட்டினா கண்ணீரை காத்தாரா நல்லவே மலையாள எங்க போறீன்னு கேட்டா சொல்லுவான். சில கரடை முரடை மூர்க்க குணமுடையவன், கொல்லாதவன், கல்லவன், கல்லறக்கன், நல்ல வார்த்தை சொன்னாங்க. அவன் என்ன சொல்லி புறப்படுகிறான் தெரியுமா? என் காலை விட்டு பவன கட்டி போறேன் என்ன வாடி மரியாதம்மா பவன கட்டி பார்க்க போறேன் காலை கட்டி மரியாதம்மா பவன கட்டி கடியத்தாவோ கேட்க போறேன் நான் கடியத்தாவோ கேட்க போறேன் என்னோட அரமனைகளை பவளக்கண்ணி அரைக்கு வாசல் விட்டு வலது வாசல் பணி தட்டிடுவான் பெண் பரண்ட தலைகளையவா பாதையில வந்திருந்தா நரத்த தலைகளையவா அவன் நடிகதான் குமரா சப்ப மாதிரி
கண்ண கண்ண சகுனமெல்லாம் மாறி கருத்திலே கண்ட கண்ட கமலமெல்லாம் மாறி கருத்திலே அழகே நாடு கேட்டு காடும் வளர்ந்த மாலே ஆய்கோ மாலே ஆய்கோ மாலே போட்டு இறங்குவாரோ தனப்புறக்கு சாந்தப்பட்டு நல்ல தலைமை ஒரு பரவாயில்லையா அவன் பொறுத்தோவானா அவன் கொடுத்தோவானா காத்தடித்து அனைத்துடையா அப்ப வருஷம் காத்து சூறாவளி காத்து சுழட்டி அடிக்கி ஏப்பா சுரட்டி வருகிறது காற்றடித்து கற்பூரம் கப்புன்னு அடையுது தேங்காயை தொட்டி அந்த பத்திகளை காமித்து தட்டுதான் தேங்காய் அன்னைக்கு செதறு ஏப்பா என்ன குத்தம் அப்படியா தென்னை மரம் குத்தமா அம்மா இருக்கும் 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 நீ செல்லுமா இருக்கியோ அம்மா நல்ல காய்ந்த வெயில நல்லா மொழிவி அம்மா தேங்காய உடைக்கான் கட்டியோடு சிதறுகிறார் இப்பா கற்பூரத்தை கொடுத்துகிறான் காத்தடி தலைக்கின்றது நாமளுடைய குற்றமில்லை என்று எந்தவோ சகனத்தை எதிர்பாராமல் அந்த அசுரகுல வல்லரக்கன் ஆண்டவன் சிவபெருமான் நினைத்து அக்கினி வரத்தை வாங்க வேணும் என்று தனி திறந்து முளை திறந்து பசி திறந்து பகவான் ஞானத்தை அடைய வேணும் அன்போ அம்பதடியகனம் 60 நிமிடம் ஆழம் துணையமைத்து ஆமை பதகையிட்டு 6 காலால் பீடம் நாட்டி 6 காலால் கொண்டு கம்பத்தடி விரித்து அந்த கம்பத்தடி மீதிருந்தும் எப்படி இன்னும் கவர்மெண்ட் வருகிறான் தெரியுமா அரக்கன் கம்பத்தடி மேலே கம்பத்தடி மேலே வைத்தானா
தேங்காவை தாங்க கனியவை தாங்க நீக்கு மேல கனியவை தாங்க கனிக்கு மேலே வாக்குவை தாங்க மேலையோ ராஜமாக்களுக்கு மணி மருமை தாங்க மணி மருமை மேலே ஒன்று வைத்தாங்க மேலையோ ஒரு வைத்தார் அசுரகுல வல்லரக்கன் தவமரக்கன்றான் அக்கினி வரம் வாங்க வேணுமா உன் உறக்கம் இல்லாமல் அண்ணா ஆதாரம் இல்லாமல் பட்டினி பசியமா இருக்காமையா தவம் பட்டினி பசியமா 3 தரம் சாப்பிட்டு விரதம் இருந்தாதான் வந்தோம் சாப்பிட்டுட்டு சாமி பெரிய சாமி ஆமா ஒரு வேளையாச்சும் பட்டினியா இருக்கு 2 வேளை சாப்பிட்டாலும் ஒரு வேளை இறைவனுக்காண்டி பட்டினியா இருக்கும் ஆனா இப்ப சொல்லுதாங்க கேட்டா சாமி என்ன நம்மள என்ன சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா சாப்பிடு அதனால சாப்பிட்டதை பத்தி குத்தம் இல்ல சாப்பிடலாம் வயதார சாப்பிட்டு சாமியை கும்பிடலாம் எந்த தப்பும் கிடையாது இருந்த போதிலும் ஒரு நேர வேலை சாப்பாடை குறைத்தா அதுக்கு தகுந்தபடி ஊழிய நமக்கு கிடைக்கும் இப்ப தகுந்த பலன் கிடைக்கும் ஆமா போன கொலையில அம்மா ஒரு வயதாளி என்ற ஊரை சாப்பிட்டு அம்மா என்ன சாமியில காலையில என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்க சரி சாமி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லை அதான் நான் 3 வேளையும் கரெக்டா சாப்பிடுறேன் நல்ல அம்மா பூல இறந்து சரி சரி பட்னியா உள்ளார காய்படி நம்ம சாப்பிடுவோம் அதனால பாருங்க உணவக்கம் இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்து இறைவனை வேண்டி அசுரகுல வல்லரக்கன் எப்படி தவம் இருந்து அறுக்கிறான் தெரியுமா எப்படி தவம் இருக்கிறான் கூட்ட காலம்
என் தவத்தை எதற்காக ஏறெடுத்து பார்க்கவில்லை மனம் முருக உள்ளம் முருகனையா முன்னணி காண்கையிலே அல்லே அணைக்கையிலே இனம் போர் ஆசை பெறுவதையா மனம் முருக மறையோர் பகவானை நினைத்தார்கள். அரக்க நினைச்சானே ஆண்டது இருந்தாரா, வரம் கொடுத்தாரா? பக்தர்களை எல்லாம் பரிசோதிப்பது பகவானுக்கு ஒரு பொழுது. நம்ம வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போன இடத்துல வேலை பார்த்து கை நூறு சம்பளம் கிடைச்சா மனமாற கடமை காட்டுவோம். என்னை படைத்த இறைவா, இன்னைக்கு வளர்ந்தபடி சரியானபடியா உங்க நன்றி ஐயா. வேலை கிடைச்சு கை நிமிர காசு கிடைச்சா பகவான மனமாற வேண்டும். வேலை கிடைக்கலன்னா என்ன சொல்லுவான்? வேலையும் கிடைக்கல, வேலையும் முதல்தரமான வேலையா இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, வீச்சு கம்மியா இருக்கு, இது காணாத அப்படின்னு இது ஓவர் வேலை, அதுக்கு தக்கன சம்பளம் இல்லை. அப்ப ஆண்டவை எனக்கு இன்னைக்கு அளந்தபடி அவ்வளவுதான், ஏதோ கடவுள் கொடுத்தத வாங்கி அறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே குறை சொல்லக்கூடாது. அதனாலே ஆண்டவன் பகவானை நினைத்து அல்லம் பகல அருவனாலேன மரகரா என்று தமம் மறந்தாங்கல்லவா பன்னெண்டு வருடகாலம் முடிந்தவருடைய தம மகிமை பற்றி இறைவனுக்கு என்னாலே நீங்கிறதானா ஐயா ஆடாத கைலாசோ ஆடாத கைலாசோ கைலாசோ
அழைத்து வர என் மகனே அழைத்து வர என் மகனே என்று பகவான் சொன்னபோது பகவான் மகனத்திலே அப்பா அப்பா பகவானே பூலோகம் போனேனா மானிடம் அணுக்களான பகவானே நான் கையிலே பிறவி அசுர அறப்போனும் பூலோகம் பிறவி ஆண்டவா அவனை நான் எப்படி கையிலைக்கு அழைத்து வர வேண்டும் மார்க்கம் சொல்லுங்க மார்க்கம் சொல்லுங்க இறைவா பகவானே என்று சொன்னார் பாருங்கள் என்று சொன்னவுடனே உடனே பகவான் வெளியே வர அரக்கனுக்கு பச்சலை குலகை பதவி சக்தி கொடுத்த உடனே வரத்தை வாங்கி கைலாத மலை கடந்து கருண செங்கை மலிகிட்டு ஓசராசா பட்டணம் புகழ்பெரிய நாமெல்லாம் கடந்து இரண்டு நாட்டு கடல் கடந்து இமயகிரி மலையை விட்டோ அந்த அரக்கனிருக்கும் ஆறுணி மலைக்கு வந்தா நந்தி பகவான் எப்படி இருந்தாலும் கருப்பனோ சிவப்பனோ நெட்டையனோ குட்டையனோ தடியனோ கொடியனோ மெலிந்தவனோ ஆமா ஒருத்தி குண்டா இருப்பா இப்ப ஒருத்தி ஒல்லியா இருப்பா ஆமா ஒருத்தி வளர்ந்துருப்பா ஒருத்தி குட்டையா இருப்பா ஒருத்தி தானமா இருப்பா இதான உலக இருக்க இப்ப நான் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி நம்ம தம்பி சாயந்தக்கார பையன் கொஞ்சம் வளர்ச்சி கூட அம்மா என்னல இருந்து நான் கொஞ்சம் வளர்ச்சி கூட ஒவ்வொரு நேரம் அவர் கட்டதான் அதனால பாருங்க இவரை எப்படி அழைப்போம் என்று இறைவனை நினைத்து அந்த வந்த நந்தி தேவன் எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே காணல் அடிக்குது கை கால நோங்குது வேணலும் அடிக்குது வெந்தனலும் மாறி வெகு தபம் செய்ய வல்ல அரக்கனை நான் எப்பவும் காண்பேன் என்று அசுரகுல வல்லரப்பனும் ஆண்டவன் பகவானை நினைத்து அப்படியே உள்ளம் முருகிட்டதாக இவன் உள்ளம் முருகி அரக்கனை தேடி அழைத்துக் கொண்டு போவோம் என்று அசுர அரக்கன் எப்படி அழைக்கிறான் தெரியுமா அடடே பாடா பிள்ளா வல்லரக்கா நீ செய்த தவம் போதும் சீக்கிரமா இறக்கி வைப்பாங்க இளந்தரித்து ஓடோடி வா மகனே என்று அழைத்தார் அந்த வார்த்தையை காதிலே கேட்டு அசுரகுல வல்லரக்கன் கடிய தவத்தை விட்டு குடு இறங்கி ஓடோடி வருகிறான் ஓடோடி வருகிறான் வந்தான் சிவனென்றே வலம் வந்து வணங்குகிறான் வல்லரக்கா பகவான் என்று என்னை நினைக்க வேண்டாம் நான் பகவான் மகன் நந்தி தேவர் ஈசன் என்று நினைக்க வேண்டாம் இளையவனுக்கு இளைய மகன் கைலாச காவல்காரன் காளையான நந்தி தேவன் பகவானும் நானும் அல்ல நான் பகவான் மகன் நந்திதேவன் ஈஸ்வரனும் நானும் அல்ல என் பேரும் நந்திதேவன் கைலைக்கு காவல்காரன் காளையான நந்தி பகவான் நந்தி ஈஸ்வரன் என்னை சிவகுண நினைச்சா சுத்தி சுத்தி வாரே
கண்ணை முடிச்சு என்ன நல்ல பாருடா தரம் பண்ணிட்டாரு. கண்ணை வந்து பார்ப்போ. உடனே கண் முடித்து அம்மா அரக்கன் பார்த்தான். வந்த நந்தி பகவான் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறார்? நாலு காலு சிலம்பு வெள்ளை, நாலு நாலு சிலம்பு வெள்ளை, நாலு காலு சிலம்பு வெள்ளை சிலம்பு வெள்ளை, சிலம்பு வெள்ளை. அவன் அடிவயத்தில் வெள்ளை சுட்டி, வெள்ளை சுட்டி, வெள்ளை சோட்டி, வெள்ளை சுட்டி, வெள்ளை சுட்டி, வெள்ளை சோட்டி. சிலம்பு வெள்ளை, சிலம்பு வெள்ளை. அவன் அடிவயத்தில் வெள்ளை சுட்டி. நெத்தி சுட்டி விழிவாளே, உச்சி பொங்கலை கண்டே, உச்சி பொங்கல் காலை கன்று உச்சிருக்காமல்ல அரக்கே, உச்சரித்தாமல் மல்லரக்கு யாரடவ காலை கண்ணை, யாரே நம்ம காலை கன்று யாரடவ காலை கன்று காலை கன்று ஏ காலை கண்ணே என்ற வல்லரக்கே அழைப்பான், அழைப்பானா அந்த வல்லரக்கே அழைப்பானா. அழைப்பானா அழைப்பானோ யாரோ காலை கன்று ஓடையா, காலை கன்று சொல்லையா, அழைப்பானா பாவி எடுத்துட்டிய தவத்தே கெடுத்துட்டிய சண்டாளா. எடுத்து மூடிட்டியடா பாவி. மாடு போல் இங்கு வந்தைய மணித்தவத்தை கெடுத்தாயே, ஆடு போல இங்கு வந்தைய அருந்தவத்தை கெடுத்தாயே சண்டாளா. என்ன மாடுதான் நினைக்க, காளை கண்ணுதான் நினைக்க. வல்லனக்கா வா, என் கூட வா. வா வா வா. ஈசனை பார்க்க ஆமா அப்படி சொல்லாதாங்க. வாங்க திருப்பூர் பேர் அப்படியே வாங்க. என்ன பகவான் என்று நினைங்க. இல்லைங்க கண்ணை முடிச்சு பாருங்கப்பாண்டா. ஆமா அப்பா நீ பகவானை பார்க்க போகத்தான் என்ன கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லுது அது. ஆமா ஆனா நான் ஒரு சாதாரண மானிடன். எப்ப அவர் மானிடன் உன் கூட எப்படி நான் கையிலுக்கு வர முடியும்? எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? மார்க்க சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆமா உடனே பகவான் கொடுத்த பச்சளை புலிகை வரத்தை வரத்தை நந்தி பகவான் வல்லருக்கு கையில கொடுத்தாரப்பா. அரக்கா என்ன சுவாமி இந்த வரத்தை வாங்கி ஆமா ரெண்டு செவியிலையும் போட்டு ஒதுக்கிக்கும். எப்பா ஒதுக்கி கொண்டேயானா? முழுங்கிறாத. ஆமா முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன உனக்கு பிட்டில போய் வெக்கம் முளைச்சு. எப்பா குப்பர் குப்பர்லாம் வேணும். ரெக்க எங்க முளைக்கணும்? தன்னுடைய புசத்துல முளைக்கிற மாதிரி. ஆமா அதனால ஒதுக்கி வைப்பான மரத்தை வாங்கினா சிவனை நினைச்சா ரெண்டு செவிலி போட்ட ஒதுக்கினா ஒதுக்குகிறா ரெண்டு ரெக்கம் முளைக்கி முளைக்கின்றது. ஓ அம்மா நந்தி ஓ போகலாமா? ஓ வாரேரா வாரேரா. ஓ குயிக்கிறேனே நாம ரெண்டு பேரும் போகலாமே குயிக்கிறேன் என்று இளந்தரளமாகி சிவ கைலாசனுக்கு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி வருகிறார்? ஆரி வெள்ளி கையில கையிலோமே இடம் அடக்கே அரணாருடைய இனமரக்கு வெள்ளி கைலாசோ வெள்ளி கைலாசோ இடம் அடக்கே இனமரக்கு நந்தியவன் முன்பரக்க நந்திதேவன் முன்பரக்க 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 மின்பரக்க 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 அப்பவே முன்னோம் மறந்து கொண்டு முன்னோம் பின்னோம் மறந்து கொண்டு கைலாசம் அது மரணம் கைலாசம் அது
இத்தற்புத சமையலில இறங்குமான கைலாசோ சபையில 2 பேர் இறங்கிவிட்டார். எப்பா இருக்கிறார்கள்? இவர்கள் தான் சிவனாக இருப்பார் என்று வரத்தை வாங்கலாம் என்று அம்மா அல்லறக்கே சுத்தி சுத்தி கோஷம் போடுகிறார். எப்பா கோஷம் போடுறான் பாப்பா அம்மா நீ பார்க்க வந்த பகவான் பராசக்தி இவர்கள் அல்ல. இவர்கள் கிடையாது. இவர்கள் யாரு? இந்திரனும் இந்திராணி. அம்மா அதோ பார் மேலப்பட்ட வாசல பார்த்தார். என்ன சுவாமி? மேற்க திரும்பி பார்த்தா சக்தி சிவனையும் கண்டார். கண்டார். இந்திரனுடைய நந்தவனத்திலே மலர் பறித்து மேலப்பட்ட வாசலுக்கு வந்து அம்மா பகவானுடைய பாதத்திலே மலர்களை தூவி அடிபடைந்தான் ஆசாரமாக கிடைக்கும் என்றார். உடனே பகவான் வரவேற்றார். என்ன மாமகனே வல்லரக்கா வந்தாமாறு பக்கத்துல அம்மா எதற்காக தகுமுறத்தை என்ன வர உனக்கு வேணும்? என்னடா வர உனக்கு வேணும்? ராவணன் தவத்திலே 4 பங்கு அதிகமா இருக்கு. எப்பா 4 பங்கு அதிகம்? அதிகாயம் தவத்திலே 6 பங்கு அதிகம். அம்மா அதிகம். இந்திரன் தவத்திலே 7 பங்கு அதிகம். அம்மா அதிகம். கும்பகரனுடைய தவத்திலே உன் தவம் கோடி பங்கு அதிகம். கோடி பங்கு அதிகம். எதற்காக தவம் இருந்த என்ன வர வேணும்னு கேட்டார். அம்மா உடனே அம்மையா அதை கேட்ட அசுரகுல ஆமா அந்த வல்லரக்கன் இறைவா பகவானே சிவபெருமான் நான் கேட்க வந்திருக்க வரத்தினுடைய மகிமையை தாங்களிடத்திலே சொல்ல வேண்டுமானா எனக்கு இப்ப தார வார்த்து சத்தியம் வேணும் என்று கேட்டார். ஏப்பா சத்தியம் வேணும் என்று கேட்கிறான். அப்பா என்ன கைலாசத்துல சத்தியத்தை பத்தி நீ வந்து பேசலாமா? பேசலாமாடோ? என்ன வரம் கேட்டாலும் உனக்கு தர நான் தயாரா இருக்கேன். அம்மா ஏழு மகனை தருகிறேன் என்றார். சரிதான். அதை கேட்டு அசுரகுல வல்லரக்கன் பகவானிடம் எப்படி வரவேற்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிறான்? எல்லையும் தெரியவரோ எல்லையும் தெரியவரோ எல்லையும் தந்தாரோ கலையிலையும் தெரியவரோ கலையிலை தந்தாரோ கலையிலையும் தெரியவரோ தெரியவரோ பகவானுக்கு தர ஐயா மாறி வரும் எனக்கு அந்த வர தந்தா போதும் அடுத்த வர எனக்கு வேண்டாம் ஏற்ற வர தந்தா போதும் யாரே கிட்டி வர எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஏழே நந்தால் போதும்
இந்த பலவரும் தெரியாப்பா தெரியாப்பா அது என்னடா பாக்கல தெரிய வரும் ஏப்பா இது என்னப்பா என்னல தெரிய வரும் திட்டுங்க இறைவனுக்கே தெரியாத அம்மா கேட்கே எனக்கு தெரியாதோ ஏனு தெரியாதா ஆண்டவா அம்மா பகவானே சிவபெருமாள் நான் கேட்கக்கூடிய வரத்தை தாங்கள் இடத்திலே சொல்ல வேண்டுமானா வேண்டுமே ஆனா இப்ப எனக்கு தார வார்த்தை சத்திய வேணும் சத்தியம் வேண்டுமா யாரு மேலாம் போன சத்திய வேணும் ஏப்பா இந்த முட்டாரமா மேலாமா அதாவது சத்தியம் என்ற ஆமா முதல்ல உங்க மீதும் உங்க உமையவாள் பார்வதி மேடம் ஆமா மூத்த மகன் கணபதி மேடம் கணபதி மேல் இளைய மகன் வடிவேல் முருகன் மேலே வடிவேல் முருகன் மேடம் அம்மா பாலுக்கும் அச்சத்தண்டைக்கும் பழுதல்லாமல் காரா பசுபால் கறந்து பால் கறந்தோ கடவுளே உண்மை சொன்னா நான் தவறாம அம்மா வருவோம்னா எப்பா வரந்தார் உடனே பகவான் என்ன நினைக்கிறாரு இவன் அக்கினி வரத்து தான் கேட்க போறான்னு தெரியாம ஆமா ஒரு மாநில நான் பிறந்தவே எதுக்கு ஆசைப்படுவான் ஏப்பா மண்ணுக்கு ஆசைப்படுவான் மண்ணுக்கு ஆசைப்படுவானா அம்மா பெண்ணுக்கு ஆசைப்படுவானா அம்மா பொருளுக்கு ஆசைப்படுவானா ஏப்பா ஆசைப்படுவான் அதுக்கு தானே ஆசைப்படுவான் அம்மா வேற எதுக்காக ஆசைப்படுவான் என்னத்த கேட்ட போறான் அப்படின்னு எளிமையாக நீ மனத்திலே நினைத்து நீத்தோ அவனை சேர்த்து சத்தியமடைறாரே அதற்கா ஏ உடனக்கா ஒன்னானை என்னானை உமையவாள் தன்னாய் தன்னான் நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு நிச்சயமா தாரண்டா தாரண்டோ கணபதி மேல சத்தியமா தாரு அம்மா முருக மேல வர முசியாம தாரு தருகிறேனப்பா பாலுக்கும் பச்சை தண்டைக்கும் படுதலாம பகவானே உனக்கு சத்தியம் தாரம்னார் ஓடி சத்தியம்னு சொன்னதுதான் அம்மா ஏன் கச்சக்கோ அடிக்க ஏப்பா நிக்க மாட்டேங்க அவனுக்கு தாங்க முடியல நீ என்ன வரம் கேட்டாலும் இவர் இல்லைன்னே சொல்ல முடியாது ஆமா அப்படின்னு சத்தியம் செய்த உடனே தலை நிமிர்ந்த வல்லரக்கம் மல்லரங்கள் பகவானை எப்படி வரவேற்கிறான் தெரியுமா எப்படி சுவாமி ஐயா பகவான் பகவான் நாம் ஒரு வலது ஒரு யாரும் பார்த்து நீட்டினாலும் எனக்கு
அஞ்சு விதமான வரம் கேட்டாரக்கு ஆள்காட்டு விரல் எடுத்த ஆண்டவரை நினைத்து யார தொட்டாலும் அக்னியா இருக்கணும்னு கேட்டான். அம்மா அக்னியா எரிய வேண்டும் ஆண்டவா. சமுத்திரத்துல நிட்டா தலனா எரியணும். அம்மா பச்சை மரத்துல நிட்டா பஸ்பமா எரியணும். பத்தி பத்தி தீ பிடிக்கிறோம். உடனே பகவான் சொன்னார்ப்பா அரக்கா என்ன சுவாமி? கால வரங்கேடு மாட வரம் கேடா கேளாதா கேளாதா இருக்க வரங்கேடு இறந்து போக வரம் கேடா கேளாதப்பா. கோடி வரவருக்க நான் கொடுக்க வரம் கேட்கலாம் என்ற ஆண்டவன் சொல்ல அமையா அந்த அசுரகுலத்து அரக்கன் என்ன சுவாமி? நான் பிடிச்ச முயலுக்குத்தான் 3 கால் அதுக்கு 1 கால் கிடையாது. எப்பா ஒரு நாள் குணத்து நிற்கும். சில பிள்ளைய முரட்டு பிடிச்சு எனக்கு அதுதான் வேணும். அம்மா அந்த அம்மா அதை வாங்கி கொடுக்கல அந்த பிள்ளை விடாது. எப்பா விடவே தெரியாது. அத மாதிரி அனக்கே தூண்டுவாமலே அக்கினி வரத்தை கேட்டான். அம்மா எப்பா என்ன சுவாமி? இந்த வரத்தை உன்கிட்ட கொடுத்தோம்னா நீ பூலோகவாசி. அம்மா கோபம் உடையவர்கள். அமையா பசக்களை யாரையும் தொட்டனா எரிஞ்சு போகும். எப்பா நீயே உன்ன முதல் தலையில எடுத்து என்னடா செய்வ? நீயே உன் தலையில வச்சுக்கிட்டு அம்மா எரிஞ்சுல போவ. அம்மா சாப்பாடு அதனால வாழ வரம் கேடு மான வரம் கேடாது. கேட்காத இருக்க வரம் கேடு இறக்க வரம் கேளாதடா. அம்மா நீ சொன்னா நான் இருக்க இல்லைன்னா எனக்கு. ஆமா இறந்து போறேன். வாழுதே இல்லைன்னா சாப்பிட்டேன். அம்மா உமக்கு வந்தது என்ன? கேட்டதை கூட சொன்ன சொல்லை மறக்கலாமா சொக்கேசா சொல்லிட்டு பின்னே அயங்கலாமா பரமேசா பரமேஸ்வரா. இந்த அம்மையவா சத்தியத்தை மறைக்கலாமா தாண்டவனே தாண்டவமே தாண்டவம் அப்படின்னா பகவானே அம்மா அசுரகுல வல்லரக்க பயன்படுத்தினா பகவான் பார்த்தார். என்ன சுவாமி? நம்ம அச்சில இருக்கிற இருப்பு போல யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு போலமோ அக்கினி கொலையில் விழுந்த சருகு போல அழுகடையில் விழுந்த துருப்பு போல அமையா இருதல கொள்ளி எருப்பு போல இருக்கு தாரை இல்ல தர முடியும் சொல்ல முடியாம முடிச்சுக்கணும். எப்பா இதே நம்மளை பயன்படுத்தலாம். அம்மா நம்மளே சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்திலே தவணமான தப்பு முறையிலே நினைக்குமா? அம்மா நினைக்காதயா என்ற அசுரனுக்கு ஆண்டவன் எப்படி வர கொடுக்கிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? தந்தேன் தந்தே நட்டா வந்தேனக்கா பயடா மல்லேரேங்கா கொடுத்தேனோ மல்லேரேங்கா கத்தினக்கா கோளையத்தை ஆழ்வாயடா மல்லேரேங்கா கோளையத்தை ஆழ்வாயடா மல்லேரேங்கா தவறு செய்தா மாற்றுவோமா மாற்றுவோமா தவறு செய்தா தந்தவரத்தாலே மாற்றுவோமா தெரியாமல் அல்ல தெரியாம கைலாசத்தை விட்டு இந்திரன் சபையில வந்தார் அசுரகுல அரக்கன். எப்பா அசுரகுல அவனுக்கு எதுல நாரதன். ஆமா வல்லரக்கா அதிவேகமா வாரியா ஆண்டவன்கிட்ட என்ன வர வாங்கிட்டு வரேன்னு கேட்டார். எப்பா கேட்கிறார் நாரதன். நாரதா நிலவும் அம்மா ஆண்டவனை நினைச்ச ஆள் காட்டி விரல் எடுத்து ஒண்ணு நீட்டிட்டோம்னா அக்னியா எரிஞ்சு போவானா? எப்பா அப்படியே சாம்பிராயம் இருக்கார். ஏய் ஓ கையில என்ன தீவண்டி பேசிட்டு போறியா? வர வச்சிருக்கேன் அள்ளி கொடுத்தாரா?
உணவு முள்ளி கொடுத்தாரா? ஏ பொதி பொட்டணமா கட்டி கொடுத்தாரா? கிடையாது. கொடுத்திருக்காரு ரொம்ப. அம்மா தந்தே தந்தேடா வல்லரக்கா. அம்மா நீ தரணி எல்லாம் ஆழ்வாயடா வல்லரக்கான் தந்தவனார் நான் வந்தேன். எப்பா தந்தம்னா நான் வந்துட்டேன். நான் பைத்தியாரத்துல என்ன சக்கரை பொங்கல சத்தியம் எல்லாம் சிவனுக்கு சக்கரை பொங்கல். ஆமா பொய்யெல்லாம் சிவனுக்கு புரியோதரை. எப்பா புரியோதரை சத்தியம் என்று சொல்வாரே தவிர அம்மா சத்தியத்தின்படி இந்த உலகத்துல யாருக்கும் அனுமதி கிடையாது. கிடையாது. தந்த வரத்தை நீ பரிசு செய்து பார்த்தாயா? பார்த்தாயடா. இந்த நாரதரை கேட்டு விலக அசுர உலகன் ஆண்டவனை பார்த்து திரும்புகின்றான். அவன் அக்கினி வரத்துக்காக ஆண்டவன் பயந்தாத்தான் இல்லையே. அவன் கையிலே கொடுத்த அக்கினி வரத்துக்காக பயந்து கடவுளுடைய நிலையிலிருந்து கையில இல்லை யார் யாரெல்லாம் கூடுகிறான் தெரியுமா? அங்கே வானல் வேணும் அவர் போய்பிடித்த அந்த நாள் முதலாக கையில எல்லாம் ஒரே இருமயமாகவே இருக்கிறது. ஈசனாய பகவான் பார்த்தான். என்ன சுவாமி ஆண்டவே என்னைக்கு போனாரோ அன்னைக்கு கைலாசம் தான் இருந்தா பிரச்சனை. ஆமா அருள்தான் ஆயிப்போச்சு என்ற ஆதி பராசக்தி இந்த ரொம்ப துயரமெல்லாம் தீர வேண்டுமானா வேண்டுமே. ஆனா என் திருமாலாயின் கோபால கிருஷ்ணனை வரவழைத்தால் என் பெருமாள்
பெருமாளும் இணைக்கு வந்தார். வருகின்றார். அன்று ஆயர்பாடியில் எடுத்த அவதாரத்தை ஆமா ஆயர்பாடியில் எடுத்த அவதாரத்தை சரி என் பெருமாளாகிய கோபாலன் கோபாலன் ஆடு மாடுகள் அத்தனை வரவழைத்து அத்தானை தேடி அம்மி கரைக்கு வந்தார். வருகிறார். அப்பமெல்லாம் ஆடு மாடு மேய்க்க வந்தோம். ஆமா இது பாலைவனமா இருந்தது. சரி இப்ப என்ன சில்வர் சோலைவனமா இருக்கு. எப்பா என்ன வரமா இருக்கும்? ஒருவேளை அங்கதான் நம்ம அக்கா இருக்காரா? இப்ப அவர் இருக்கதான் அப்படி இருக்கும். நம்ம மச்சான் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கதான் இருப்பார். அத்தா வரும்னா வர மாட்டார். ஆமா அவருடைய திருவிளையாடலுடைய சிலவற்றை சொல்வோம் என்று சொல்லுவோம் என்று கோபாலகிருஷ்ணன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? அண்ணா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா அரங்கினின்று பயந்து அதனை தனி ஒழித்தவா கண்டுமானி கரத்தை அங்கே கையிலையாண்டவா பாட்டை காதில் கேட்டு அண்ணலானவா பயந்தாளை மறந்த ஆசை கொண்டவா சிறப்புமானை திருமணமான செய்தவா சிவனுமானவே கொப்பு சேர்ந்துமானவே மற்ற கொப்பு ஆறிடாமல் ஒன்றை கொப்பரே நந்தரிகளை நதிகளான தாளம் போலவே அம்மாடு கொப்ப மாய கண்டு வாடி பார்த்திட கண்ட மாய கேணி அதிகம் கூறிட என் வைத்துணரி ஈஸ்வரனின் மானம் இல்லையா தனி ஒழித்தது கோவில்லையா கேணில் மனசு வந்தது மானம் இல்லையா பாலாதிகள் பட்டது ரோஷம் இல்லையா தாம்பெடுத்து தோழி கொண்டது பங்குவம் இல்லையா அத்தானே பங்கமில்லையா காரஞ்சனக்குள்ள பெண்ண ஒழித்தது இழப்பும் இல்லையா காரஞ்சனக்குள்ள பெண்ண ஒழித்தது இழப்பும் இல்லையா இல்லையா பெண்ண ஒழித்தது மச்சான் மானகட்ட மச்சான் ஏப்பா மானகட்ட மச்சான் வெளியில வா. அம்மா வெளிய வா. வெக்கப்படாதயா அதலிங்க ஒளிஞ்சிருக்கிற யார் வெளிய வாருங்கிறார். ஆமா நம்ம மண்ணை சமந்ததை வெள்ளை சமந்ததை சொல்லணும்னா நம்ம மச்சனே எப்பா நம்ம கோபாலன் தான் வந்திருக்கிறார் என்று அம்மையா காட்டு அதலியை விட்டு கடவுள் ஓடி வந்தார். மாப்பிளையை பார்த்தார். வாங்கோ வாங்கோ மாயமா வாங்கோ. மேடை இசை கலைஞர்கள் அம்மா ஆலயத்திற்கு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகிறார்கள். அம்மையா மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கின்றேன். அம்மா மேடை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்படுகிறார்கள். மச்சான் அம்மா ஆரம்பியானாரு இவர் வந்து கும்பிட்டாரு. சரி ஓ மாப்பிள நீர் எனக்கு பெண்ணை கொடுத்த மாப்பிள. பெண்ணை கொடுத்த மாப்பிள உண்மை பெண்ணை கட்டிய மச்சானா? அம்மா இந்த 1000 பேர் மத்தியில நான் மண்ணை சமந்தது பெண்ணை சமந்தது என்னை கேள்விப்படுத்துகிற நம்ம கதையை சொன்னா புல்லு புறம் தண்ணி முடியாது. கண் மூட இருக்கும் முறப்போம். அம்மா நாட்டாம திரும்ப மாற்றி செல்லலாம். அப்பா கழிச்சிட்ட காலம். நீ என்ன கழிச்ச? நான் 3/4 நாள் கழிய கழிச்சிட்டேன். அரைவாசி தானே கழிச்சிருக்கு. அதனால பாருங்க இல்ல இந்த 1000 பேர் தேவர் மத்தியிலே நம்முடைய கோபாலக்கண்ணன் கேலி செய்தார். அவர் கூட்ட 2 வார்த்தை நான் சொல்லாம கேட்டார். எப்பா கண்டிப்பா சொல்லணும். என்ன சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படி சொல்கிறா? ஆயன் வீட்டில் போய் ஆயர்வாடிகள் போய் வளர்ந்து
வளர்த்தது எங்கும் இல்லையா போய் வளர்த்தது எங்கும் இல்லையா மது ரோசம் இல்லையா ஆயர் மாநிலம் போய் வளர்த்தது எங்கும் இல்லையா மாம்பழ உரைகள் வண்ணையில் திரண்டு கொண்டது மாற்றம் இல்லையா உரையாட்டி ஆடிகள் வந்தது ரோசம் இல்லையா இல்லையா மாண்டு வீட்டு வயர் வளர்த்தது மானம் இல்லையா இல்லையோ மாண்டு இல்லையா இல்லையா மழையை பிடிக்கு முளை பிடித்தது ரோசம் இல்லையா மழையை பிடிக்கு முளை பிடித்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா மழையை பிடிக்கு முளை பிடித்தது ரோசம் இல்லையா ஓ மச்சான் ஓ மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீ என்னைய பத்தி பேசவும் நான் உங்க பத்தி பேசவும் நம்ம ரெண்டு பேருமே மேளவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு முன்பு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கின்றேன் அம்மா மேளவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகின்றார்கள் அதனால விளையாட நேரம் இல்லத்தான் விடை கொடுங்க அந்த அரக்கனை சங்காரம் செய்ய எவனை கரைக்கு வந்தவனார் அமையா அழகாக போங்க போயிட்டு வாங்கோ அவனை சங்காரம் பண்ணிட்டு வாங்க அதுதான் நான் எதிர்பார்த்திருக்கேன் சரிதான் மச்சா என்னோட நடைக்கு வந்த ஆடு மாடலை யாருமே பாதுகாத்து கொடுப்பாங்க நான் பாத்துக்கிட்டு வந்தா ஏன் கடமனாரு அம்மா உமக்கோ புலித்தோல் உட யானை தோல் போர்வை காதுல நல்லா போட்டிருக்கிற மாதிரி கவச குண்டலும் அம்மா கழுத்துல போட்டிருக்கிற கருநாகம் ஏப்பா கருநாகம் உம்ம தலையில வச்சிருக்கிற 1008 சேடை அம்மா அதுலயும் கங்கா பரமேஸ்வரி குத்து வச்சுட்டு இருக்கா சரிதான் கங்கைய மட 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 விட்டுக்கிட்டு இருக்கா விட்டு கொண்டு அந்த ஒலியும் சரி இந்த ஓசையும் அம்மா கேட்டுதானா புலிதான் வருகிறது பொன் புஷெல்லாம் கலைந்து ஏப்பா கலைந்து ஓடுவிடும் யானைதான் வருகிறதை ஆடெல்லாம் கலைந்து ஓடி விடுங்க மச்சான் ஆமா அதனால் சிவஸ்வரூபத்தை மாற்றி திருமாலுடைய நாமத்தை போட வேண்டும் என்று கோபால கண்ணன் சொன்னவுடனே பெருமாளாகிய அம்மா கோபாலன் சிவனுக்கு சிவவிடத்தை கலைந்து இவர் போட்டிருக்கிற உடமையெல்லாம் கலத்தி அவருக்கு இப்ப அப்படியே மாத்தி அவருக்கு போடுவாரு மச்சான் அம்மா காலமெல்லாம் என்னை போனாரு இப்ப குறைவா பேசுனீங்க பேசுனீர இப்ப என்னை விட அம்மா ஒன்னியா அம்மா நம்பர் 1 சூப்பரா இருக்கு சரிதான் நம்ம பார்க்கவே அழகா இருக்கியா அம்மா 1000 ஆடு மாடுகள் இருக்கு சரி அத்தனையும் பத்திரமா பாத்துக்கோங்க ஓடு மாப்பிள்ள அரக்கனை சங்காரம் பண்ணிட்டு வர 1000க்கு 1000 ஒன்னாத்தாருமே ஆமா 1000 பஸ் ஒப்படைச்சிருக்கோம்னா 1001 எப்படி கொடுப்பாரு ஒரு பஸ் நிறமாத்த சொல்ல நீர் வரும்படி கன்று போட்டு அதனால 1001 நான் தர தயாரா இருப்பேன் அம்மா உடனே ஆடு மாடுகள் அத்தனை நீ எக்காரிடத்தில் ஒப்படைத்து விட்டு கடபுரமான் எப்படி புறப்படுகிறார் தெரியுமா இப்படி சுவாமி மாட்டுக்கார கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து
பச்சை மயிலிருக்க காவல்காரி காத்திருக்க பச்சை மயிலிருக்க காத்திருக்க பாட்டம் போட்ட மயில கால தோட்டம் பாக்குதடா மாட்டுக்காரன் மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும் மாட்டுக்காரன் மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும் போகாத பாதையிலே போகக்கூடாது போகாத பாதையிலே போகக்கூடாது சுத்தக்கூடாது நாடாகவே மனதை கூடாது நாடாகவே மனதை கூடாது நல்லவங்க கூடாது மாட்ட கொஞ்சம் மாட்டுக்காரே மச்சா மாட்ட கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் ரொம்ப பதியலாம் ஆமா என்ற அத்தனையும் அந்தானிடத்திலே ஒப்படைத்து விட்டு அத்தனையும் அத்தாரிடத்திலே ஒப்படைத்து விட்டு அன்பொரு காலத்திலே பெண்களை கெடுக்க நினைத்தார்கள் கெட்டு ஒழிந்து போனார் இந்திரன் கெட்டான் பெண்ணாலே சந்திரன் கெட்டான் பெண்ணாலே வாலி கெட்டான் பெண்ணாலே தொட்டு கெட்டான் துரியோதரன் முகாமல் கெட்டான் அம்மா பெண்ணாலும் பெற்று ஒழிந்தவர்கள் பேர்களிலே 2 பேர் இருக்கிறார்கள் நாமளும் அம்மா பெண் வடிவம் எடுக்க வேண்டுமென்றோ ஒவ்வாறும் தன்னுடலை பெண்ணுடலாக அவதாரம் எடுத்து தன்மேனி அழகு போதால் என்று தங்கடகை அலங்காரம் செய்து தலைவாரி தலையிலே பூசூடி அரக்கனை தேடி யமுனை கரையோரமாக வந்து என் பெருமாள் கோபாலனான சுவாமி அச்சுதன் என்பருமாள் அவர் என தந்தை கிருஷ்ணன் என்பருமாள் அச்சுதனானவர் அந்த யமுனை கரையிலே வந்து அரைக்கனை நாமல் சந்தாரம் செய்கிறேன் இப்படி தேடி வருகிறார் தெரியுமா எப்படி சுவாமி சாமி காலையில தந்தை அவள் கையிலே வாழை ஆமா கலைகள் அவளுடைய பாலே அரங்கே மாலையை பக்கத்து காது வடக்கும் முகமான திருப்பி பார்த்தா அரக்க நினைக்கிறைய பெண்ண அப்பத்தார் நாட்டுக்கு அதிபதி
சக்கரவர்த்தி. ஆமா. என் பேரு வல்லரக்க ராஜன். நான் தான் பவள கண்ணியோட புருஷமனார். ஆமா. அப்பா என்ன என் பிறந்தே மலையாளம் வாக்கப்பட்டே வடமதுரை. வடமதுரை. என் கணவனோடு சண்டை போட்டு நான் மலையாளத்தை தேடி மாதாவத்துக்கு போறேன். என்ன வழி மரியாதை. ஆமா. அரக்கை சொன்னா கொண்ட கொண்ட மறந்தாலும் கண்டவள மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். என் மனைவியை மறந்தாலும் மக்கள் மோகினி பண்ணி மறக்க மாட்டேன். ஆமா. என் தாரத்தை மறந்தாலும் தனியா கண்ட ஒன்றை நான் மறக்க மாட்டேன் தாயே. ஆமையா. மனமாத ஒரு நண்பர்களை என்று என்றோ அதாவது